இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய விசேஷித்த கிருபைகளினாலும் தம்முடைய நன்மைகளினாலும் தம்முடைய கரத்தை உங்கள் மேலே வைத்து ஆச்சரியமான தம்முடைய ஸ்தோத்திரம் மகத்துவங்களை உங்கள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 Samuel chapter 9 verse number 20. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். As for your donkeys that were lost 3 days ago, do not set your mind on them, for they have been found. And for whom is all that is desirable in Israel? Is it not for you or for all your father's house? சவுலை குறித்து அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் இங்கே பதிவு செய்து வைக்கிறார். நீ எதை குறித்து அலைந்து கொண்டிருக்கிறாயோ உன் அலைச்சல் ஏற்கனவே முடிவுக்கு வந்திருக்கிறது. தேவையில்லாமல் சில காரியங்களை குறித்து நீ அலைந்து கொண்டிருக்கிறாய். நீ கழுதைக்காக தேட போன உன்னுடைய அலைச்சல் அது முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீ போய்கொண்டிருக்கிற பிரயாணம் அதை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு தரிசனமும், அதை காட்டிலும் ஒரு பெரிய அழைப்பும், அதை காட்டிலும் ஒரு பெரிய திட்டமும் உன் வாழ்க்கையில் இருக்கிறபடினாலே தேவன் சில நாட்கள் உன்னை மூவ் பண்ண வைத்திருக்கிறார். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை, நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிற அலைச்சல்கள், எந்த காரியத்தை நீங்கள் யோசித்து கொண்டு எது உங்களுடைய விருப்பமாக, எந்த ஒரு சூழ்நிலைக்காக, எந்த ஒரு நன்மைக்காக, எந்த ஒரு மேன்மைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது ஏற்கனவே அதற்கான பதிலை கர்த்தர் கொடுத்து விட்டார். அது ஏற்கனவே அகப்பட்டது. உங்கள் அலைச்சல்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கல்ல, என்றோ அது முடிவுக்கு வந்து விட்டது. வேத வசனத்தின்படி சொல்ல வேண்டும் என்றால் 3 நாளைக்கு முன்பதாகவே உங்கள் அலைச்சல்களுக்கான முடிவு வந்துவிட்டது. இப்பொழுது நீங்கள் பிரயாணிக்கிற பிரயாணம் கர்த்தர் உங்கள் மேல் ஒரு பெரிய விசேஷத்தை அழைப்பு வைத்திருக்கிறார், ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார், பெரிய மேன்மையை வைத்திருக்கிறார். நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிற காரியம் அல்ல, நீங்கள் அலைந்து கொண்டிருப்பதை காட்டிலும் மேலான ஒரு மேன்மையும் ஒரு நன்மையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதைத்தான் சவுலுக்கு சாமுவேல் சொல்லும்போது சொல்லுகிறார், சாமுவேலை கொண்டு உன்மேல் ஒரு பெரிய அபிஷேகத்தை வைக்க வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய அபிஷேகத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முன்னைத்தானே தேடுகிறார்கள். சவுல் சொல்லுகிறான், இல்லை, பென்யமீன் கோத்திரத்தில் நாங்கள் ஒரு சிறிய கோத்திரம், நாங்கள் ஒரு சின்ன குடும்பம், எங்கள் கோத்திரமே சின்ன கோத்திரம், எங்கள் குடும்பமே சின்ன குடும்பம், நான் எப்படி இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக முடியும்? சாமுவேல் அப்பொழுதுதான் சொல்லுகிறார், நான் உனக்கு தேவனுடைய வார்த்தையை தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில், வேலைக்காரனை முன்பதாய் அனுப்பு. நீ அலைந்து கொண்டிருக்கிற அலைச்சலுக்கு எப்போதோ பதில் வந்து விட்டது, எப்போதோ பதில் வந்து விட்டது. நீ நினைத்து கொண்டிருக்கிறது, நீ ஜெபித்து கொண்டிருக்கிறது, நீ வாஞ்சிக்கிறது, நீ விரும்புகிறது, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் எப்போதோ ஏற்கனவே கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார். இப்பொழுது கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதை ஒரு பெரிய தரிசனத்திற்கான பாதை, ஒரு பெரிய நன்மைக்கான பாதை. நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு, சிந்திப்பதற்கு மேலான ஒரு பாதைக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். இந்த பாதையில் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். அன்றைக்கு ஆபிரகாமினுடைய ஊழியக்காரன் சொன்னது போல, என்னை நேர்வழியாய் நடத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலைக்கும் நாளுக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். இப்பொழுது நீங்கள் போய்கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஏங்கி கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பதில் வந்து விட்டது. கர்த்தர் பதிலை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிற காரியம் ஒரு மேன்மையான, ஆச்சரியமான, அற்புதமான மகத்துவங்களுக்கு நேராக. அதை வாஞ்சித்து நீங்கள் பிரயாணப்படுங்கள். தேவனுடைய கரமும் தேவனுடைய நன்மைகளும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, எங்கள் அலைச்சல்கள் எல்லாம் என்றோ முடிவுக்கு வந்திருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அலைந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் நீர் எங்களுக்கு ஒரு முடிவை கொடுத்திருக்கிறீர். ஆனால் எங்களை இப்பொழுது நீ நடத்தி கொண்டிருக்கிற பாதை ஒரு மேலான மேன்மைக்காக, நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, உயர்வுக்காக எங்களை நடத்தி கொண்டு போகிறீர். அவைகளை சந்தோஷமாய் நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எங்களுக்கு அந்த நீடிய பொறுமையை தந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை எந்நாளும் தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.
காட் வில் பி வித் யூ. தைரியமாக இருங்க. ஆமென்.